இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாமினேஷன் சயின்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு 75 மார்க்ஸ்க்கு 12 வந்து 1 மார்க்ஸில் கவர் ஆகிடுது. ஸோ 1 மார்க்ஸை நல்லா தரோவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸில் கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. இதில் 75ல் நமக்கு எத்தனை மார்க்ஸ் வந்து 1 மார்க்னால் 12 1 மார்க்ஸ். கொஷின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆப்ஷன்ஸ் 4மே ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் கொஷின் ஆல்ரெடி நான் புக்கில் படிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் பண்ண வேண்டாம். சம்டைம்ஸ் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்கலாம் சேஞ்சஸ் கொடுத்து. பார்ட் பி பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஆன்சர் எனி 7 கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 22 கம்பல்சரி கொஸ்டின். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள் 15th ஒன் பார்த்தீங்கன்னா 1 மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ 1 மார்க் படிக்கும் போது இதில் ஒரு 2 மார்க்ஸ் நமக்கு அதில் கவர் ஆகுது இல்லைங்களா. அதே மாதிரி சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா டெஃபினிஷன், வாட் இஸ், அடுத்து ஸ்டேட் லாஸ் இருக்கும் இல்லையா, வாட் இஸ் மீன் பை, அடுத்தது ஸ்டேட் ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் இருக்கு வந்திருக்கீங்களா, ஸ்டேட்மெண்ட்டோ டெஃபினிஷனோ வாட் இஸ் மீன் பை அந்த மாதிரி இருக்க கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும் 2 மார்க்கில். வாட் இஸ் மீன் பை, டெஃபினிஷன், ஸ்டேட்மெண்ட், இந்த மாதிரி கொஷின்ஸ் எது இருந்தாலுமே நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. அது எந்த லெசனாக இருந்தாலும் கண்டிப்பாக 2 மார்க் கொஷின்ஸில் பாருங்கள். ஸ்டேட் ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் வந்துருச்சு. அடுத்து வாட் இஸ் மீன் பை சூப்பர் சோனிக் ஸ்பீட் இருக்கு இல்லையா, அது வந்துருச்சு. அடுத்து ஃபில் இன் த பிளாங்க்ஸில் 1 மார்க் கொஸ்டின்ஸ் 15th ஒன் வந்திருக்கு. இதில் கொஸ்டின் நம்பர் 22 வந்து கம்பல்சரி சொல்லியிருக்காங்க. 22 கொஸ்டின் என்ன பார்ப்போமுங்களா. இதில் வந்து இந்த 20th கொஸ்டினும் வந்து நமக்கு 1 மார்க்கில், அதாவது நமக்கு மேட்ச் ஃபாலோயிங்கில் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் பாருங்கள் டெஃபினிஷன் கேட்டிருக்காங்க, டிஃபைன் சப்ளிமேஷன். அடுத்தது வாட் இஸ் நெமட்டோசிஸ், வாட் இஸ்ன்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் அன் அடல்ட்ரண்ட், எத்தனை கொஷின் வந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி 22 ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் கம்பல்சரி ஒரு 2 மார்க் கொஸ்டின். கெமிஸ்ட்ரியோட ப்ராப்ளம் வந்து 5 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ ஃபிசிக்ஸோட நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் கம்பல்சரி ஒரு கொஷின், அதுவும் 22 கொஷின் வரும். 1 மார்க்லேயே 2 கொஷின் வந்திருக்கு. அதே மாதிரி வாட் இஸ் மீன் பை, டெஃபினிஷன், ஸ்டேட்மெண்ட், இதெல்லாம் படிச்சிங்கன்னா இதெல்லாம் வந்து 2 மார்க்கில் கவர் ஆகும். அதுக்கடுத்து பார்ட் சி பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 7 கொஸ்டின்ஸ். ஸோ 5 மார்க்கும் நமக்கு 8 மார்க் 4 மார்க்கும் 8 மார்க்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் அப்படின்ற கொஸ்டின் வந்ததுன்னா தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து யூசஸ் ஆஃப், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அந்த மாதிரி இருந்தாலும் மிஸ் பண்ணாதீங்க. பாருங்கள் எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் டிஃப்ரென்ஷியேட், மெயின் திங் டிஃப்ரென்ஷியேட் கம்பல்சரி. அடுத்து 5 கேரக்டரிஸ்டிக்ஸ், ஸ்டேட் எனி 5 ஃபீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் 32 பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் நம்பரை இது பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கெமிஸ்ட்ரி கொஷின் கம்பல்சரி 32 நமக்கு ஒன்று நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இல்லை இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி வரும். 4 மார்க் கொஷின்ஸில் எனி 7 எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் சூஸ் பண்ணி இந்த இம்பார்ட்டன்ஸோ அது பாருங்கள், மெடிசினல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹனி இருக்கா, அண்ட் தென் யூசஸ் இருந்தால் மிஸ் பண்ணாதீங்க. டிஃப்ரென்ஷியேட்டே 2 கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். அண்ட் தென் எக்ஸ்பிளைன், இந்த மாதிரி கொஷின்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. பார்ட் டி ஆன்சர் ஆல் தி கொஸ்டின்ஸ். ஸோ இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபிசிக்ஸில் கொடுத்துருக்காங்க எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் ஹைட்ரோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் திஸ் சோனார் ஒர்க்ஸ். அண்ட் தென் 34 பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியிலேருந்து 2 கொஷின் கொடுத்துருக்காங்க. 35 பயாலஜிலேருந்து 2 கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஷின்ஸ் எது உங்களுக்கு கிளியராக தெரியுமோ அதை அட்டன் பண்ணுங்கள். சைட் ஹெட்டிங்ஸ் போட்டு பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுனீங்கன்னா நீட்டாக இருக்கும். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை வரைக்கும் படிச்சிங்கனாலே தாராளமாக 75 அவுட் ஆஃப் 75 எடுக்கலாம். பட் அதில் ஒரு கொஷின் கூட மிஸ் பண்ணக்கூடாது. அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் 1 மார்க் கொஷின்ஸ் எதுவுமே ஸ்கிப் பண்ணாத அளவுக்கு படிச்சுக்கோங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.